இந்த பணிகள் எல்லாம் முடிவுற்று இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை சுமார் 150 மாணவர்கள் பயிலக்கூடிய 850 படுக்கைகள் கொண்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை துவங்க இருக்கிறது. இது மத்திய அரசினுடைய MCI இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் ஆய்வுகள் எல்லாம் முடிவுற்று மத்திய அரசுடைய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. பணிகள் இன்னும் முடிகின்ற தருவாயில் இருக்கின்ற சூழ்நிலையில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தேவையான தேவையான தங்கும் வசதிகள் மற்றும் லேபு மற்ற வசதிகள் எல்லாம் முடிவுற்று இருக்கின்றன. அதனால் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை 150 மாணவர்கள் பயிலக்கூடிய மாபெரும் கரூர் அரசு மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி துவங்க இருக்கிறது. 270 கோடி அம்மா இருக்கும் பொழுது 225 கோடி 245 கோடி கொடுத்துருந்தாங்க. அப்படி 10வது அமௌண்ட் எவ்வளோன்னு 10 கேட்டோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதையும் ஒதுக்கியிருக்காங்க. 269.50 கோடி. இன்னும் முடியும் பொழுது என்ன தேவை இருக்குது. இப்போ கூட சொன்னாங்க ஒரு சில ஏரியாக்களுக்கு ஃபண்டு பத்தலைன்னு சொல்லி தேவை இருந்ததுன்னா மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சா கொடுத்துருவாங்க. இன்னும் 2 போயிட்டு தாங்க. மற்றது எல்லாமே தாய் காலத்துக்கு வந்துட்டாங்களே. எத்தனை பேர் போயிருக்காங்க? இப்போ முக ஸ்டாலின் அரசு விரைவில் கவுளம் அவர் இன்னும் 2 வருஷத்துக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அரசு கவிழ்னு கருவில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார். 2 மாதம் 2 அமாவாசைன்னு எதை எடுத்தாலும் உங்களை கேட்டு கூட சொல்லிகிட்டே இருக்கார். எதை எடுத்தாலும் நிருபர்கள் கேட்டு சொல்லுங்க, எப்போ பதவி விலகிறாங்க அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னார். நான் பதவி விலகிறோம்னு சொன்னது அமமுகவில் இருந்து ஜெயிச்சிட்டா பதவி விலகிறோம்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. இவர் கூட தான் சொல்லியிருக்காரு. டிடிவி முதலமைச்சராகலாம் தூக்கு போட்டு தொங்குறோம்னு சொல்லி நீங்களே கேட்டு சொல்லுங்கள் எப்போ தூக்கில் தொங்குறாருன்னு கேட்டு சொல்லுங்கள். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே படிச்சுட்டு அதுக்கு போகிறீங்க? நான் சொல்கிறது ஒன்று நீங்கள் ஒன்றுக்கு போகிறீங்க. என்ன கேட்டு சொல்ல சொன்னார்ல எப்போ பதவி விலகு நான் எப்போ தூக்கில் தொங்குறான்னு கேட்டு சொல்லுங்கள். அப்போ நான் பதவி விலகு